நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 10th புக்கில் நியூவாக ஆட் ஆன டாபிக் அக்கறை. கல்யாண்ஜி எழுதியது. இதில் ஒரு மனித நேயத்தை பற்றி இந்த கவிதையில் சொல்லியிருப்பாங்க. சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது. அனைத்து திசைகளிலும் பழங்கள் தலைக்கு மேல் வேலை இருப்பதாக கடந்து நடந்தும் அனைவரும் போயினர். பழங்களை விட நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை. இந்த படத்தை பார்க்க சொல்ல தெரியுது. ஒரு சைக்கிளில் ஒருத்தர் போகிறாரு, தக்காளி வீது, ஆனால் யாரும் அவருக்கு உதவி பண்ணல. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துக்கின்னு போகிறாங்க. அது மாதிரி இந்த கவிதை தொகுப்பில் ஒரு மனித நேயம் இந்த நாளில் இல்லை அப்படின்னு சொல்கிற இந்த கவிதையை எழுதியிருக்கிறாரு. இவருடைய இயற்பெயர் பார்த்தோன்னா கல்யாண்ஜி. இயற்பெயர் கல்யாண சுந்தரம். வண்ணதாசன் என்ற பெயரில் கவிதை இலக்கியங்கள் பங்களிப்பு செய்து வருகிறார். அதுக்கப்புறம் இவருடைய கவிதை நூல்கள் பார்த்தோன்னா புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு. அதுக்கப்புறம் கட்டுரை பார்த்தோன்னா அகமும் புறமும். கடிதங்கள் பல தொகுக்கப்பட்டு சில இறகு சில பறவை என்ற பெயரில் வெளியானது. அதுக்கப்புறம் இவரது சிறுகதை தொகுப்பு பார்த்தோன்னா ஒப்பனைகள், கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள், உயரப்பறத்தல், ஒளியிலே தெரிவது. இவருடைய சிறுகதை தொகுப்பு பார்த்தோன்னா ஒரு சிறு இசை என்ற தொகுப்பிற்காக 2016ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது இவருக்கு வழங்கப்பட்டது. இது இப்போ புதுசாக இருக்குது. இதுக்கு முன்னாடி 9th புக்கில் பார்த்தோன்னா ஒரு சில கண்டென்ட் சொல்லியிருப்பாங்க. உருண்டது போனது தூன் முடிதல அது ஒன்றன் பால் வினைமுற்று, சரிந்து வினையச்சம், அனைவரும் முற்றும்மை. பகுப்பத உறுப்பிலக்கணம் கூட சொல்லியிருப்பாங்க. அதில் சரிந்து, சரி, இத்து இந்து, இத்து ப்ளஸ் உ, சரி பகுதி, இத்து சந்தி, இந்த ஆனது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, உ வினையச்ச விகுதி. இப்போ இதெல்லாம் இந்த கண்டென்ட்டில் விட்டுட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா உரைநடையில் கவிதை எழுதுவதை பாரதி தம் வசன கவிதைகள் வழியாக தொடங்கினார்னு ஒரு டாபிக், ஒரு லைன் இருக்கும். அதுவும் இதில் விட்டுட்டு இருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் சொல்கிறேன், எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. மெயினாக பார்த்தோன்னா கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தோன்னா இதில் கடித தொகுப்பு, சில இறகு சில பறவை. இது அடிக்கடி நம்ம சொல்லி பார்த்தோமா ஞாபகம் வந்துடும். கவிதை பார்த்தோன்னா புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு. நன்றி.